வெரி குட் ஈவினிங் எவ்ரிவான். இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல என்னென்ன செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னென்ன புதுசான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான லைஃப்ல நம்மளால பாடிக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கோ இல்ல ப்ராப்பரா ஹெல்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கோ நம்ம டைம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எப்படி டாக்டருக்கு செலவு பண்ணாம நம்ம ஹெல்தியான முறையில நம்மள பாத்துக்கலாம் அப்படிங்கிறது யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சாத்தியமாகும். இன்னைக்கு இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பயிற்சி பார்க்கக்கூடியது பத்ராசனா. பத்ராசனால சில வேறுபாடுகள்லாம் நம்ம பார்க்க போறோம். முன்னோக்கி குனியறது இருக்கு, அதுலேயே ஹேண்ட் பொசிஷன் மாற்றி பண்ணுறது இருக்கு. அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஒன்றா அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். முதல்ல தண்டாசனம். இதிலே நம்ம வஜ்ராசனில் உட்காரணும். இது வஜ்ராசனம். வஜ்ராசனத்திலிருந்து அப்படியே கால் முன்னோக்கி இப்படி பிரிக்க போகிறோம். இந்த நீஸ் அப்படியே பிரிக்க போகிறோம். இந்த மேட்டோட இந்த பிரெத் அளவுக்கு நம்ம பிரிக்க போகிறோம். இதில் இருந்து அதுக்கப்புறம் இந்த காலில் நம்ம ஏற்கனவே குதிக்காலில் உட்காந்துருப்போம். அது மேலே உட்காராமல் கீழே அப்படியே இப்படி உட்கார போகிறோம். மறுபடியும் பின்னாடி விரிச்சிட்டு இப்படி கீழே நம்ம இப்படி உட்காரணும். அதாவது 2 குதிக்காலும் சைடில் இப்படி வந்துடும். இது பண்ணும் போது இந்த இடத்துல நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். சில பேருக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி உட்கார முடியாது. கொஞ்சம் அவங்க இந்த கால் நீ சர்ஜரி பண்ணியிருக்கவங்க இல்லை வேறு ஏதாவது இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யணும். இல்லைன்னா இந்த ஆசனா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம முன்னோக்கி இப்படியே குனிய போகிறோம். கை நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்பகுதி நல்லாவே கீழே வந்துட்டு உங்களோட இந்த தாடை பகுதியை கீழே வைக்கணும். தளர்த்திக்கலாம். நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விட்டுலாம். கொஞ்சம் நம்ம தளர்வு படிக்கிறதுக்காக அதுலேயே ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அதனால நம்ம வஜ்ராசனில் உட்காந்துட்டு தளர்வு பண்ணிவிட்டு அப்புறமேட்டு மறுபடியும் நம்ம அடுத்த வேறுபாடு பண்ணிடலாம். இப்போது இதில் அடுத்த வேரியேஷன் நம்ம பார்த்தோம்னா கைகள் இப்போ முன்னோக்கி அந்த மாறு பக்கத்துக்கு முன்னாடி நேராக வச்சோம்னா அது அஞ்சலி முத்ரா. அது அப்படியே கைகள் இப்படி பின்னோக்கி நம்ம வைக்க போகிறோம். பிரசாரித்த அஞ்சலி முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். கைகள் ரெண்டுமே பின்னோக்கி இப்படி வைப்போம். இதே பொசிஷனில் நம்ம அந்த பத்ராசனா வச்சோம்னா கால் பொசிஷன் வச்சோம்னா விரிச்சு அதுலேயே நம்ம இந்த பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதே மாதிரி முட்டி பகுதி நல்லா விரிச்சிட்டு அதுக்கப்புறம் கால் பகுதியை விரிச்சிட்டு பின்னால் காலில் அப்படியே இப்படி கீழ் நோக்கி இப்படி உட்கார போகிறோம். இப்போது அப்படியே நம்ம முன்னோக்கி படுத்துட்டு கைகள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கைகள் நமஸ்கார முத்ரா பின்னோக்கி வச்சுட்டு அப்படியே படுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு கையாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு கையை இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா நடு முதுகில் இப்படி மேலே கொண்டு வரணும். இன்னொரு கையை எடுத்துகிட்டு போய் நல்லா இப்படி திருப்பி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நமஸ்காரம் வைக்கணும். கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக வரும். இப்படி தான் வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தோள்பட்டை பகுதி நல்லா இப்படி சுழற்சி பண்ணோன்னா கரெக்டாக இப்படி வைக்கிறதுக்கு வரும். நமஸ்கார முத்ரா வைக்கிறதுக்கு வரும். முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு மூச்சு இழுத்துட்டு கீழே போகும்போது மூச்சை விட்டுருங்க. எந்த ஆசனாலுமே மூச்சை அடக்க வேண்டாம். அப்படியே சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒவ்வொரு கையாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம். கால்கள் அப்படியே தளர்த்திக்கலாம். தளர்த்தோம்னா உடனே இந்த மாதிரி காலை நல்லாவே ஆட்டி விட்டோம்னா இந்த முதுகு இந்த முட்டி பகுதினாலும் சரி இல்லை இந்த இடத்துல இருந்தாலும் சரி ரொம்பவே ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உடனே இப்படி ஆட்டி விட்டுட்டோம்னா நல்லாவே தளர்வடைஞ்சிரும்.
இந்த பத்ராசனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டிமிடேட் ஆசனா தான். இது பெரியவங்களாம் வந்து செய்ய முடியாது. ஓரளவுக்கு மிடில் ஏஜ்னு செய்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சிறிய பசங்கள்லாம் வந்து நல்லாவே வந்து செய்யலாம். ஏன்னா காலை விரிச்சிட்டு முழுமையாக நிறைய பேர் கீழே உட்கார முடியாது. இந்த இடத்துல வந்து நல்லா ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சு, ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிடும். அதனால தான் சொன்னால் அந்த நீ பிரச்சனை இருக்கவங்களாம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து ஆனால் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மேல் தொடைகளை வந்து நல்லாவே வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து இந்த இப்போ பண்ணது எல்லாமே ஃபார்வர்ட் பெண்ட், 2 ஃபார்வர்ட் பெண்ட் வந்து பண்ணும். இதுலேயே வந்து பேக் பெண்ட் இருக்குது, இன்னும் ட்விஸ்டிங் இருக்குது, நிறைய வந்து அதில் நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கைகள் பின்னோக்கி வந்து இப்படி நமஸ்கார முத்திரை வைக்க முடியலன்னா நிறைய வந்து தோள்பட்டை சுழற்சி வந்து பயிற்சிக்கெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வந்து போகும். நல்லா ஒரு கை நல்லா எடுத்துகிட்டு போகும்போதே நல்லா நடு முதுகில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த கை கொண்டு போகும்போது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த தோள்பட்டை நல்லா பின்னோக்கி சுழற்சி பண்ணிட்டிங்கனாலே அழகாக வந்து அந்த நமஸ்கார முத்ரா வந்து வச்சிடலாம். அதாவது பிரசாரித்த அஞ்சலி முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். பின்னோக்கி இப்படி வச்சுருந்தோம். ஸோ அப்போ அது ஈஸியாக வந்து எல்லாமே பை ப்ராக்டிஸ் தான். இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் பகுதிகளுக்கு வந்து நல்லாவே ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும். முன்னோக்கி குனியறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பைன் வந்து நல்லாவே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சொல்லிக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம். ஒவ்வொரு நாளும் இந்த இங்கிலீஷில் பேசலாம் செக்மெண்ட்டில் இவர் புதுசான நிறைய விஷயங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு இவர் சொல்லிக் கொடுக்க போகிற விஷயம் என்னங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், இன்னும் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? காலங்கள் இல்லையா? ஸோ காலங்கள் அப்படிங்கும் போது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி 3 காலங்களையும் ஒவ்வொரு அடிப்படையில பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு காலங்களுமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்கு. ஸோ அதாவது ப்ரெசென்ட்ல நம்ம என்ன பேசுறோம், நிகழ்காலத்துல, பாஸ்ட்ல என்ன பேசணும், இறந்த காலத்துல, ஃபியூச்சர் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஒரு காலம் பேசுறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட பதில் கேட்கறாங்க, கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கணும். அந்த பதில் வந்து அவங்க நிகழ்காலத்துல கேட்டா நம்ம நிகழ்காலத்துல தான் பதில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம முடிச்சு கூட இருப்போம், சரிங்களா? ஸோ அப்போ இறந்த காலத்திலையும் கொடுக்கலாம், எதிர்காலத்திலையும் நீங்க கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ ஆனால் நம்மளுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க, என்ன பேசுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸை கொடுக்க முடியும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வாக்கியத்துக்கு என்ன முக்கியமானது, ஒரு ரூல் இருந்தால் சென்டென்ஸ் எழுதலாமான்னா கண்டிப்பா ரூல் இருந்தால் சென்டென்ஸ் எழுத முடியும் தான். ஆனா அதுக்கு முக்கியமான வேலை ஆக்ஷன். அவர் தான் என்ன பண்றாரு, ஒரு ஹீரோ ஆஃப் த சென்டென்ஸ் மாதிரி. அவர் அந்த சென்டென்ஸ்க்கு என்ன தமிழாக்கத்தை கொடுக்குறாரோ, என்ன செயலை தராரோ, அந்த செயல் தான் என்ன பண்றாங்க முன்னாடியும் பின்னாடியும் நமக்கு கரெக்டா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு சப்ஜெக்டை இண்டிகேட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஆப்ஜெக்டை இண்டிகேட் பண்றதா இருந்தாலும் சரி, ஸோ இன் பிட்வீன் த கேப் ஒரு வாக்கியத்தை பெர்ஃபெக்ஷனா அமைக்கணும், புரியுதுங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கான டென்ஸ் என்ன ரூல், என்ன வெர்ப் ஃபார்ம், என்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் present continuous tense, positive formula எழுதுறோம். V2 V3 V1 plus ing. Present, past, past participle, சரிங்களா? ஸோ அப்போ எடுக்கிற ஆக்ஷன் வந்து ட்ரிங்க். ட்ரிங்க்னா குடி இல்லை குடிக்க, அதாவது நம்ம தண்ணீர் குடிக்கிறோம் இல்லை ஜூஸ் குடிக்கிறோம், எனிதிங். ஸோ விச் இஸ் ஆன் லிக்விட், ஓகேங்களா? ட்ரிங்க். அதே V2ல வந்து ட்ராங்க். குடித்தேன். ஐ drank வாட்டர், நான் தண்ணீர் குடித்தேன். ஸோ இதே மாதிரி V3 ட்ரங்க். ஐ ட்ரங்க் வாட்டர் அப்படின்னா நான் தண்ணீர் குடித்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. தென் V1 plus ing ட்ரிங்கிங், which is குடிச்சிட்டு இருக்கேன், ட்ரிங்கிங் வாட்டர், தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ 3 ஃபார்ம் ஆஃப் விஷயம். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க்னா ஆக்ஷன். ஸோ இப்போ சப்ஜெக்ட். she, they, it, இதுதான் நமக்கு சப்ஜெக்ட். ப்ரெசன்ட் வரும்போது ரூல்.
அதாவது நம்ம பார்க்குற டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இல்லையா? ஸோ அதோடைய ரூல் எழுதுகிறோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் is, am, are plus V1 plus ing then object. So இப்போ rule is ready. இப்போ யார் யாருக்கு என்ன ஃபார்மேஷன்? I am, was, is, was, இதே we, are, were, are, where and you are where. ஸோ இது எல்லாமே நமக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், ப்ரெசன்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் ஃபார்ம். ஸோ அப்போ த ஃபார்ம் ஆஃப் ஃபார்மேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு ஒரு சப்ஜெக்ட் கூட எப்படி இருக்கலான்ட்டு. இப்போ என்ன பண்ணலாம்? வில் மேக் an எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள், she is drinking அப்படின்னா அவள் குடித்து கொண்டிருக்கிறாள். எதை அப்படிங்கிறத சொல்லலாம். she is drinking tea. அப்போ அவள் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறாள். ஸோ அப்போ இந்த இடத்துல அவள் அப்படின்னு வரும்போது இருக்கிறாள் அப்படிங்கிறதான். ஸோ அவள் தேநீர் குடித்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறதான். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்கோம். இன்னும் நீங்கள் சென்டென்ஸ் எலாபரேஷன் தாராளமாக பண்ணலாம். ஷீ இஸ் ட்ரிங்கிங் அ காஃபி, ஷீ இஸ் ட்ரிங்கிங் அ கப் ஆஃப் டீ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இல்லை நம்ம அதையே இன்னும் கொஞ்சம் ஷீ இஸ் ட்ரிங்கிங் அ ஷேக், எனிதிங் கேன் டிஃபர் த திங். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த வாக்கியங்களை ஷீ இஸ் ட்ரிங்கிங் அ பிளண்டி ஆஃப் வாட்டர், நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. அந்த சென்டென்ஸை நீங்கள் ஷார்ட்டாக எழுதினாலும் சரி, இல்லை எலாபரேட் பண்ணி கொண்டு போனாலும் சரி, ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா, ரொம்ப ரிஃப்ளெக்டாக, ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன், அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு இஸ், ஆர், வேர், வாஸ் அப்படிங்கிறது யாருக்கு யார் வருவான்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் ஃபார்ம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தென் யூ கேன் ரிஃப்ளெக்ட் வெல் ஈஸிலி. சரிங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் இதை பேசணும். முக்கியமாக நீங்கள் எழுதுறது மட்டுமே முக்கியம் கிடையாது, கண்டிப்பாக பேசணும். இப்போ எந்த சென்டென்ஸ் என்னைக்கு பேசுகிறீங்களோ, என்னைக்கு எழுதுறீங்களோ அந்த சென்டென்ஸ் அன்னைக்கு என்ன பண்ணுங்கள், பேச ஆரம்பிங்க, வாசிக்க ஆரம்பிங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஃப்ளூயன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ஃப்ளூயன்சி லெவலுங்கிறது ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். தப்பானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அதே மாதிரி ஸ்லாங் டோன் மாற்றி பேசணும். ஸோ நார்மலாக நம்ம பேசுறது வேறு, வீட்டில் இப்போ ரிலாக்ஸேஷனில் நம்ம பேசுகிற டோன் வேறு மாதிரி இருக்கும். அதே வந்து இங்கிலீஷில் பேசணுன்னும் போது அந்த ஃபார்மேஷன், அந்த பொலைட்னஸ் டோன் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவ்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ், இந்த மாதிரியான ரூல் பேஸ் பண்ணி நீங்களும் நிறையா சென்டென்ஸ் எழுதுங்க. கண்டிப்பாக மறக்காமல் பேசி பழகுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறதே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் புதுசாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய பிரெயின் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரெயின் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பாடி செயல்பாடுகள் எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த பிரெயின் தன்னைத்தானே தின்னும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? முழுசாக ஒரு விஷயம் இருக்கும், அது ஏதோ ஒரு சில காரணங்களால் அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பிரெயின் தன்னைத்தானே அதை அழிச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலனா, தூக்கம் இல்லைனா.
எந்த ஒரு மனிதன் தூங்காமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கானோ அவனோட பிரெயினை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரெயினே சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஷ்ரிங்க் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும் பிரெயினோடைய சைஸு, அதோடைய பொட்டென்ஷியல் அப்படி போகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால் பிரெயின் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் சரியாக நடக்கணும். ஆனால் அது தூங்கலைன்னா நடக்காது. அதனால தான் டெய்லியும் ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஒரு 7 மணி நேரமாக தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டார்சான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை படமாக பார்த்துருப்போம். ஆனால் ரியல் லைஃப் டார்சான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஹூஆங் லாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டார்சான் என்ன பண்ணியிருக்காருன்னா 41 வருஷம் காட்டுக்குள்ளேயே தான் வாழ்ந்திருக்காங்க. ஈவன் இந்த வியட்நாமில் ஒரு வார் நடந்துச்சு, பெரிய பெரிய பாம்ஸ் எல்லாம் அந்த இடத்துல போட்டாங்க 1973ல். அந்த டைமில் உடனே அங்கேருந்து வேறு வழி இல்லாமல் காட்டுக்குள்ளே பதுங்கிறதுக்காக ஓடினாங்க அவங்க பேரண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம எப்படி டார்சானில் பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையன் அங்கேயே இருக்கக்கூடிய அனிமல்ஸு, செடி கொடி தாவரங்கள் இப்படின்னு அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா பழகி இப்படியே 41 வருஷம் வாழ்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது நிஜமாவே டார்சான்லேருந்து இன்ஸ்பயர் ஆனதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வரும். உண்மையை சொல்ல போனால் இந்த லைஃப் கொஞ்சம் கொடுமையானது தான். ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இருந்ததாகவும் 2013ல் ரிட்டர்னுக்கு கொடுக்கும்போது அவங்க எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் புரிஞ்சது காட்டுக்குள்ளே வாழ்கிறது அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு. நைட் டைம்லலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனாலும் ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. குறிப்பாக ஏதாவது பேய் படம்லாம் நீங்கள் பார்த்துட்டு நைட்டு தூங்கும்போது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா நைட் நீங்கள் நடந்து வரும்போது தண்ணி குடிக்கும் போதோ இந்த மாதிரியான உங்களுக்கு படத்தோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான சீன்ஸ் ஏதாவது நடக்கும்போது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் அப்படி ஒரு ஃபேஸை கிரியேட் பண்ணுறதே நம்மளுடைய பிரெயின் தான் சொல்கிறாங்க. ஃபேக்காக ஒரு ஃபேஸை அங்கே உருவமே இல்லைன்னாலும் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வச்சு நைட் டைமில் ஒரு ஃபேஸை ரெடி பண்ணி நம்மளை பயன்படுத்தும். இது இப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்குது, இது நம்மளும் ஐயோ ஏதோ ஒரு ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். ஆனால் முழுக்க முழுக்க நம்ம ஆல்ரெடி நம்ம படத்தில் பார்த்த ஏதாவது ஒரு சில காட்சிகள் ரொம்ப இம்பேக்ட் ஆகிருக்கும். அது ஏதோ ஒரு நம்ம பார்க்கும்போது அந்த விஷயனோட ரிசப்லன்ஸாக இருந்துச்சுன்னா உடனே அதே மாதிரி நமக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் உங்கள் பிரெயின் தான் உங்களை ஏமாத்துது, சேஃபாக இருங்க. நம்ம என்னதான் தூக்கத்தில் இருந்தாலும் நம்மளை யாராவது பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை நம்ம பக்கத்தில் யாராவது நின்றுட்டு இருந்தாலோ நம்மளுடைய பிரெயின் அதை சென்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சென்ஸ் பண்ணுறதுனால தான் சில டைம் நீங்கள் நைட்டு எந்திரிப்பீங்க. அப்படின்னா என் ரூமில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்களே எப்படி நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயந்தான். இப்போ பேய் இருக்கா இல்லையா அப்படின்றது மேட்டர் கிடையாது. ஆனால் யாராச்சும் உங்களை பார்த்துட்டு இருந்தாங்களோ இல்லை பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்களோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது கூட உங்களுடைய பிரெயின் சென்ஸ் பண்ணும். கோயிலுக்கு போனதும் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வேண்டிட்டு பெல் அடிப்போம் இல்லையா? அப்படி நம்ம அந்த பெல்லை அடித்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்னென்னலாம் கேட்டோமோ அதெல்லாம் கடவுளுக்கு போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லாஜிக்கல் திங்கிங்கில் பார்த்தோம்னா பெல் எல்லாமே நிறைய கோயிலில் காப்பரில் தான் செஞ்சுருப்பாங்க. அப்படி நம்ம காப்பரில் வைப்ரேட் பண்ணும்போது உடனே சுற்றி இருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக தான் இந்த காப்பர் பெல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா க்ரௌடு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுலாம் இருப்பாங்க. அப்போது மெயின் ஏரியாவில் இந்த மாதிரி பெல் வைக்கும்போது அது அடிக்கிறதுனால மைக்ரோ பாக்டீரியாஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்கில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இறந்துடும் அப்படின்றது தான் முன்னாடி இருந்து இது ரிசர்ச்சாக சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இது ரிசர்ச்சாக சொன்னாலும் நம்ம கோயிலுக்கு போய் வேண்டினதுக்கப்புறம் அந்த பெல் அடித்தாதான் நமக்கு ஒரு திருப்தி. ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த ஷோவில் நீங்கள் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farida and Manjil Velmali team.